ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா seven three double eight. Sorry, 738 double eight. ஓகே, ஸோ இந்த கோட் வந்துட்டு இதுக்கு கீழே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கோட் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இதில் டேக் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராப்ளி அட் லேட்டர் பாயிண்ட் இன் டைம் வந்துட்டு அந்த ஹெச்எஸ்என் கோடை வந்துட்டு ஒரு எக்ஸிஸ்டிங் ஐட்டம் கூட நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ இதில் வந்துட்டு நான் டேக் பண்ணோம், ஒரு புது ஐட்டம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இது அப்ரூவல் போகும். அகைன் அந்த லாகின் ரீசெட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அதில் போயிட்டு அட்டாச் பண்ணணும். பட் ஐ டோன்ட் திங்க் வி ஹேவ் ஆக்சஸ். அதுதான் நமக்கு சரி. ஓகே, ஸோ அது லேட்டர் பாயிண்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் சர்ச் கொடுக்குறேன். இப்போ இதில் இதுதான் வந்துட்டு என்னோட ஹெச்எஸ்என் கோட். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை ஆட் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். ஸோ கண்டிஷன் செட் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு let me change this. Transaction tax. ஸோ இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ டேக்ஸ் ரூல்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேக்ஸ் கான்ஃபிகரேஷன் வந்துடும். டேக்ஸ் ஓகே, ஸோ இதில் டேக்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதாவது பிளேஸ் ஆஃப் சப்ளை வச்சு எழுதலாம், இல்லாட்டி டைரக்டாக இதுதான் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாம், இல்லாட்டி ஒரு ரெக்கவரி டேக்ஸுக்கு ஒரு ரூல் எழுதணும்னா அது நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பட் உங்களோட மோஸ்ட் ஆஃப் தி ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் அப்ளிகபிலிட்டி ரூல்ஸ் அண்ட் டேக்ஸ் ரேட் ரூல்ஸ் இது ரெண்டு நீங்கள் எழுதுனீங்கனாலே போதுமானது. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ டேக்ஸ் அப்ளிகபிலிட்டி ரூல் எதுக்காக எழுதுறோம் அப்படின்னா இந்த லைனுக்கு வந்துட்டு டேக்ஸ் அப்ளிகபிளா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு டேக்ஸ் அப்ளிகபிலிட்டி ரூல் சொல்லும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் மீட் ஆச்சு, இந்த அப்ளிகபிலிட்டியும் இருக்கு அப்படின்னா என்ன டேக்ஸ் ரேட் எடுத்துட்டு வரணுங்கிறது வந்துட்டு இந்த டேக்ஸ் ரேட் ரூல் சொல்லும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இதில் ஜஸ்ட் அப்ளிகபிள் மட்டும் கொடுக்க போகிறோம், அதில் ரேட்டும் சேர்த்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேக்ஸ் அப்ளிகபிலிட்டி ரூல் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். ஸோ ஆட் கொடுத்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு அந்த டேக்ஸ் ரெஜிம் வந்துட்டு இதில் கொடுக்கணும். ஓகே, ஸோ let's see US ஆர் இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா குளோபல். ஓகே, ஸோ ரெஜிம் ஐ திங்க் 80 VAT டேக்ஸ் இது நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போது வேட்டுங்கிறனால நம்ம ஒரே டேக்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது உங்களுக்கு இந்தியா சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஜிஎஸ்டிக்கு தனியாக எழுதணும், சிஜிஎஸ்டிக்கு தனியாக எழுதணும், எஸ்ஜிஎஸ்டிக்கு தனியாக எழுதணும். பட் கான்செப்ட் ஒன்று தான். ஸோ சேம் ரூல்ஸ் தான் எழுத போகிறோம், பட் நீங்கள் டிஃப்ரெண்ட் இதில் எழுதணும். ஓகே, ஸோ லொக்கேட்டில் நான் வேட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒரு ரூல் எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேக்ஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர் செட்டுன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண அந்த ரூல். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே நம்ம என்ன கொடுத்தோமோ அது உங்களுக்கு இங்கே வந்துடும், அதாவது ப்ராடக்ட் இன்வென்டரி லிங்க்டு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கண்டிஷன் செட் அண்ட் அதோட அவுட்புட் ஆர் ரிசல்ட் அது மட்டும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ
ஸோ இப்போ இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வேட் ரூல் ஃபார் அப்ளிகேஷன் வந்துட்டு வந்துடும். அதாவது அந்த ரேட் அப்ளிகபிளா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எழுதுறோம் இல்லையா, அந்த ரூல் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி இந்த ஓனர் செலக்ட் பண்ணிட்டு ரெஜிம்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ரேட்டுக்கு ஒரு ரூல் எழுதணும். ஓகே, ஸோ இன்ஸ்ட் ஆஃப் அப்ளிகபிலிட்டி நம்ம அந்த கேஸில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா டேக்ஸ் ரேட்டுன்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஓகே, அப்போது இந்த ஸோ கண்டிஷன் வந்துட்டு உங்களுக்கு சேம் தான். ஸோ ஒரே கண்டிஷன் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி தான் அப்ளிகபிலிட்டியும் எழுதுகிறோம், டேக்ஸ் ரேட்டும் எழுதுகிறோம். பட் உங்களுக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இங்கே நம்ம ரேட் அட்டாச் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ ஒரே ரூல்ல உங்களால ரெண்டுமே பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுமே தனித்தனி காம்பனன்ட். ஸோ அதனால செப்பரேட்டா பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ இதில் கண்டிஷன் செட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடுங்க. இதுதான் வந்துட்டு கண்டிஷன் செட்டு. ஓகே, ஸோ இஃப் யூ ரிமெம்பர் நம்ம ரெண்டு பார்த்துருந்தோம். ஒன்று வந்துட்டு டிட்டர்மினிங் ஃபேக்டர் செட், அது இதுக்கு முந்தின செட்டில் கொடுத்துட்டோம். அடுத்தது வந்துட்டு டேக்ஸ் கண்டிஷன் செட் கொடுத்துருந்தோம், அதுதான் இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ரிசல்ட் பை டிஃபால்ட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இது நம்ம கொடுத்த ரூல் தானான்ட்டு செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட ரூல் எனேபிள் ஆயிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இதில் கொடுத்துட்டு இதில் எனேபிள் ஆகாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூல் ஒர்க் ஆகாது. ஏன்னா இது எனேபிளில் இருந்தால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது ஒன்று. ஓகே, ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த டேக்ஸ் ரேட்டுக்கு ஒரு ரூல் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு இதில் சேஞ்ச் பண்ணிடுங்க, டேக்ஸ் ரேட் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஐக்கன். ஓகே, ஸோ இதில் அகெயின் குளோபல் கான்ஃபிகரேஷன் ஓனர். ஸோ இதில் ஏடி வேட் டேக்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி அங்கே கொடுத்தோம் இல்லையா, அந்த டேக்ஸ் ரேட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம், அதாவது டேக்ஸ் ரெஜிம்க்கு அப்புறம். ஸோ அந்த செட்டு, ஸோ அதுலேருந்து வருது. ஸோ இங்கே ஒன்று தான் இருக்குங்கிறனால வேட் மட்டும்தான் வரும். ஸோ இந்தியா கேஸ்க்கு இதில் நீங்கள் ஐஜிஎஸ்டின்னு செலக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஐஜிஎஸ்டியோட ஸ்டேட்டஸ் கோட் அது வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ரூல் எழுதும். அப்போது வேட் ஸ்டாண்டர்ட். ஸோ சிமிலர்லி இங்கே கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டிட்டர்மினிங் ஃபேக்டர் செட் நம்ம போன செட்டப்பில் க்ரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அகெயின் இதில் வந்துட்டு நம்ம இது செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லி கண்டிஷன் செட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டில் உங்களுக்கு ஐஜிஎஸ்டி 12%, 18%, 5% அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதில் இந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் ஒரு ரேட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸே நான் வந்துட்டு வேட் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அதாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த 5% வேட் வந்துட்டு சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ சிமிலர்லி இங்கே நான் எனேபிள் கொடுத்துட்றேன். எனேபிள் கொடுத்துட்டு சப்மிட். ஸோ சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டேக்ஸ் ரூல்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ டேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ தான். ஸோ இந்த டேக்ஸ் ரூல் வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேக்ஸ் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ மேபி பர்ச்சேஸ். ஓகே, ஸோ மேபி நான் பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது ஃப்ளோ வந்துட்டு உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எய்தர் ரெக்வசேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணிடலாம். பட் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன் பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ரெக்வசேஷனுங்கிறது உங்களுக்கு பேசிக்கலி இன்டர்னல் டாக்குமெண்ட். அதை வந்துட்டு நம்ம சப்ளையருக்கோ இல்லை யாருக்கோ கொடுக்க போகிறது இல்லை. பட் பர்ச்சேஸ் ஆர்டர் தான் வந்துட்டு வெண்டாருக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, அதனால அது எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட் உங்களுக்கு. ஸோ அதனால இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பர்ச்சேசிங். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர்
இதில் போயிட்டு கிரியேட் ஆர்டர். ஓகே, ஐ திங்க் என்டிட்டி ஆக்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். manage data. Info.com. I think unit name மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. Give the unit 2 also. ஓகே, ஸோ யூஸ்வலி அது பிஸ்னஸ் யூனிட் ஒன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். ஸோ ப்ராப்ளி அந்த பிஸ்னஸ் யூனிட் ஒன்னுங்கிற நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால எக்ஸாக்டாக எதுன்னு தெரியல. ஸோ அதனால நான் பிஸ்னஸ் யூனிட் 2வும் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. ஓகே, ஸோ இப்போது இது கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ரோல் கொடுத்தனால இப்போ நான் ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, purchase order. So create order. So create order. I think the synchronization ஒன்றும் முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see. ஃபார் டைம் பீயிங் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ சார் ஆக்சுவலா நாங்க ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிருந்தோம். இதுலதான் ஓகே, அன்னைக்கு ஒரு நீங்க இஷ்யூ கூட ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினேன் இல்லைங்களா, அது இதுலதான். ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ என்ன இஷ்யூ சொல்லியிருந்தீங்க அதில்? சாரி, 2-3 சொல்லியிருந்தீங்க, எக்ஸாக்ட்லி மறந்துட்டேன் நான். ப்ரொக்யூர்மெண்ட் பி வந்து சாகோ சர்வ்னு செலக்ட் பண்ணேன். இதுவா? இல்ல, ப்ரொக்யூர்மெண்ட் பி. ப்ரொக்யூர்மெண்ட் வியூவில் தான் இருக்கேன். அதுல செலக்ட் பண்ண சொல்றேன் நான். ஆக்சுவலா வியூ வந்துட்டு வேற நேம் கொடுத்துருக்கோம் நாங்க. பிசினஸ் ஓகே, ஒரு நிமிஷம். இது சொல்றீங்களா? பையர் இதே தான் சார். ஆக்சுவலா ப்ரொக்யூர்மெண்ட் பியூ வந்துட்டு வேற நேம்ல பிசினஸ் யூனிட், தட் மீன்ஸ் வந்து சாகோ சர்வ் சேலம் சொல்லிட்டு ஒரு பிசினஸ் யூனிட்ல இல்லை, அதான்
இல்லை என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா? அதுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் பியூ தான் செலக்ட் பண்ணேன். ஆக்சுவலா நாங்க பியூ வந்து செல்ஃபா கிரியேட் பண்ணி அப்புறமா அதுக்கு அப்ளிகபிள் கொடுத்தோம் சார். புரியுதுமா? சாகோ சர்வ் எஸ்எல்எம் அதுதானே சொல்றீங்க? அதுதான். அது தெரியல சார். ஆக்சுவலா எங்களுக்கு அது நீங்க செலக்ட் பண்ணது தெரியல. ஓகே. இப்போ சரி. ஓகே. ஓகே. அதுல வந்து க்ளோஸ் ரெசிப்ட் வரைக்கும் வருது. பட் நான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது வர மாட்டேங்குது. ஓகே. பட் இதுக்கு நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க கரெக்ட்டுங்களா? ரிசீவ் பண்ணிட்டேன். Purchase order number 3. ஸோ இந்த பேபிள் செட்டப்ஸ்லாம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணல சார். இல்லை இது பண்ண ஏன்னா இப்போ நம்ம அங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா பியூஆர் ரிசிப்ட் பார்த்தது வந்துட்டு பேசிக்லி அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஃபைனான்ஸோட இதுக்கு கீழே வரும். ப்ராப்ளி எனக்கு ஏன்னா இந்த இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்த்தாலும் எனக்கு ஆல்மோஸ்ட் பிளாங்காக தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் இந்த செட்டப்ஸ் எல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் வரும். ஸோ 2 விஷயம். ஸோ ஒன்று வந்துட்டு செட்டப்ஸ் ஒரு பார்ட்டு. ஸோ 2வது வந்துட்டு உங்களுக்கு இது முடிக்கணும் நீங்கள் அந்த டேட்டா ஆக்சஸ் கொடுப்போம் இல்லையா, அதில் வந்துட்டு ஃபைனான்ஸோடது அக்கௌண்ட்ஸ் பேபிள் இன்வாய்ஸ் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கும். ஸோ அந்த ரோல் கொடுத்துட்டு ஸோ ப்ராப்ளி நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸ் தான். ஸோ ஆக்சஸ் அண்ட் செட்டப் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த சப்ளையர் நேம் வச்சே கூட சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சப்ளையர் நேம் வச்சு போட்டிங்கன்னா உங்களோட பிஓ நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஒரு டாக்ஸ் ஃப்ளோ காமிச்சு அப்புறமா நம்ம ஓகே ஓகே ஓகே. ஸோ ப்ராபப்ளி நான் வந்துட்டு ஆட் ஆர்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆட் ஆர்டர்ஸில்
ஸோ சப்ளையர் நேம் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த சப்ளையர் நேம் வந்துட்டு செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் சே கிரியேட். ஓகே, ஸோ இப்போது அங்கே நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த ஐட்டம் நம்பர் 1. ஸோ அந்த ஐட்டம் தான் வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன் அந்த ஐட்டமோட நம்பர். ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண ஐட்டம். ஓகே, லெட்ஸ் see இது வருதான்னு வேணா பார்க்குறோம். பிகாஸ் இது இன்னும் அப்ரூவ் ஆகலை. ஏன்னா இப்போ இது அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த லாகின்ல போயிட்டு பண்ணணும். ஸோ இது உங்களால் லாகின் பண்ணி இந்த அப்ரூவல் கொடுக்க முடியுமா? பிரியா சார் இல்லை, அதான் இந்த ஐட்டம் வந்துட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதை வச்சு தான் வந்துட்டு நம்ம அந்த டேஷ் ரூல்ஸ் எல்லாமே எழுதியிருக்கோம். ஸோ இப்போது இந்த ஐட்டம் வந்துட்டு நமக்கு அப்ரூவ் ஆகணும். ஸோ இந்த லாகின், ஸோ இதுதான் லாகின். ஸோ இதில் போயிட்டு உங்களால் அந்த அப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அப்ரூவ் எஸ் சார் பண்ணலாங்க சார், அது அன்னைக்கு பண்ணாங்க. ஆமாம், இல்லை அதான் அந்த லாகின் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை இதில் ரீசெட் பண்ணலாமான்னு கேட்குறேன். இல்ல சார், லாகின் டீடைல்ஸ்லாம் எதுவும் இல்லை சார். ஆக்சுவலா எங்களுக்கு கொடுத்தது இது மட்டும் தான் கொடுத்தாங்க, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க. ரீசெட் பண்ணிக்கலாம்ல பாஸ்வேர்டு, அது ஒன்றும் இஷ்யூ இல்லைன்னு கேட்குறேன். இல்ல சார், அது வேண்டாம். ஆக்சுவலா அதே இருக்கட்டும் சார். மாறினா ஏதாவது கேட்பாங்க. ஓகே, இல்லை ஏன்னா இப்போ இதை அப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக கேட்குறேன். அப்ரூவ் பண்ணாதான் இந்த ஐட்டம் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதான் அது அப்ரூவ் ஆகலை. ஸோ அதனால எனக்கு இந்த லிஸ்ட்லேயே வர மாட்டேங்குது. ஓ சரி, ஓகே. மேபி எக்ஸிஸ்டிங் ஐட்டம் வேணால் ஏதாச்சும் இருக்கா நான் பார்க்குறேன்.
ஓகே. ஸோ மேபி டைம் பீயிங் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த ஐட்டம் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராப்ளி இதுக்கு நம்ம கிரியேட் பண்ணால் அந்த ஐட்டம் கேட்டகரி வேணால் அட்டாச் பண்ணலாம். ஓகே. ஸோ ஏபிசி கேட்லாக் இதுதான் ஐட்டம். ஓகே. Associations. Okay. Base one. ஓகே. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ். ஏன்னா எனக்கு கொடுத்த ரோல் வந்துட்டு எனக்கு அங்கே சிங்க்ரனைஸே ஆகலை. ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இது என்ன பண்ணோம்னா இந்த ரோல் அண்ட் யூசர் சிங்க்ரனைஸ் பண்ணோம். ஸோ ப்ராப்ளி இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு வேணால் திருப்பி ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா எனக்கு அந்த ஐட்டம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஸோ அதுலேருந்து என்னால் எடுத்துக்க முடியும். அது கிரியேட் ஆகாதனால நான் இதுலேருந்து தான் எடுக்கணும். இது